அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மயிலாப்பூரில் உள்ள விஜயா ஸ்டோர் அங்கே உள்ள கொலு பொம்மைகளோட கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதில் வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுப்போம் பார்த்திங்களா, நவராத்திரிக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பூஜை பொருட்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. கொலு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த கொலு படியில் வைக்கிற மாதிரி எம்டிஎஃப்ல இப்போ நிறையா கட்அவுட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல் வீடியோவில் இருந்ததுங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ரைஸ் ரேட் எவ்வளவு எல்லாமே. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே இவங்களோட கொலு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க. அதிலே வந்து ரேட் எழுதியிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி கம்பேர் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் மற்ற இடத்துல பார்க்குறத விட இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. நீங்கள் நேராக கடையை விசிட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இது இப்போ நான் காமிச்சிருக்க கொலு செட்டில் ஏதாவது செட்டு பொம்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பர், கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பார்க் செட் பண்ணணும், இல்லை ஒரு வீடு செட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருட்களும் கிடச்சிதுங்க. 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வைல்டு அனிமல்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸு அந்த மாதிரி உள்ள அனிமல் செட்டும் வந்து நிறைய கிடச்சிது. இது மாதிரி உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு ரோடு செய்கிறோம், அந்த ரோட்டு வேலை செய்கிறவங்களோட இது அந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அது மாதிரி இந்த பழங்கள், காய்கறிகள் எல்லாமே தனித்தனியாக நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பெர் பீஸே வந்து 25, 30, 35 அந்த ரேஞ்சஸில் இருந்ததுங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து இல்லாத பொருள்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து 365 நாளும் இவங்கக்கிட்ட எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். நீங்கள் 325 நாளும் கொலு பொம்மை வந்து இவங்கக்கிட்ட இருக்க தான் செய்யும். இந்த கடை வந்து மொத்தம் ஒரு 4 ஃப்ளோர் இருக்குங்க. நான் இப்போ வந்து ஃப்ளோரில் உள்ள கிஃப்ட் ஐட்டம்ஸ் பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து 3rd ஃப்ளோரில் உள்ள கொலு பொம்மைகள் ஐட்டம் தான். நீங்கள் இதில் பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு வந்து அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அது கிளியராக தெரிலனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து உங்களுக்கு தெரியுங்க. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இந்த டான்ஸ் பரதநாட்டிய பொம்மை, இந்த பொம்மைலாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட 3 வாரமாக கொலு பொம்மை கலெக்ஷன் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு வரேங்க. இந்த பொம்மை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இவங்கக்கிட்ட எல்லா விதமான செட்ஸும் இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது இந்த தலையாட்டி பொம்மைலாம் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவங்களை செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்கங்க. இதில் வந்து நான் நவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க, கொலு ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து பொம்மையை பார்த்துட்டே வாங்கங்க. இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னா பொம்மையோடு சேர்த்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் கேட்டுகிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. நவராத்திரி என்பது 9 ராத்திரிகள். ஏன், எதனால் 9? நவராத்திரி என்றதுமே நம் அனைவருக்கும் உடனே நினைவுக்கு வருவது இந்த பாடல்தான். ராத்திரி சுபராத்திரி, அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி, மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி. நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது. பெண்களுக்கே உரித்தான இந்த நவராத்திரியின் சிறப்பு. காளையருக்கு ஓரறிவு சிவராத்திரி அல்லது வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி. ஆனால் கன்னியருக்கு 9 நாள் நவராத்திரி. ஆண்டிற்கு 4 நவராத்திரிகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? சக்தியை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி. ஆனி ஆடி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது சாரத நவராத்திரி. அதுதான் இப்போ நம்ம கொண்டாடுற நவராத்திரிங்க. தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி. புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்த நாள் முதல் வரும் நவராத்திரியை மிக பிரதானமாக எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். புரட்டாசி மாதத்தின் வளர்பிறையில் பிரதமை திதியில் ஆரம்பித்து 9 திதியுடன் 10வது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுகிறது. நவராத்திரியின் தனி சிறப்பே இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பண்டிகையாகும். அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானதாக 9 நாட்கள் கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான். முதல் 9 நாட்களில் முப்பெரும் தேவியாரை வழிபட வேண்டும். முதல் 3 நாட்கள் துர்க்கையின் வழிபாடு.
நடுவில் உள்ள 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடு. முப்பெரும் சக்திகளால் ஒவ்வொரு சக்திக்கும் மும்மூன்று அம்சங்கள் உள்ளன. துர்க்கை, அதாவது துர்க்கையில் 3 நாள் கொண்டாடுறோம்னா யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இவங்க 3 பேருக்கும் துர்க்கை அந்த 3 நாள். அடுத்தது லக்ஷ்மி, நடுவில் வர்ற 3 நாள். மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, இந்த 3 பேருக்காக அடுத்த 4, 5, 6 நாட்கள் கொண்டாடுறோம். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியின் அம்சமான சரஸ்வதி, நாரசிம்மி, சாமுண்டி, இவங்க 3 பேருக்காக நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரியின் போது இந்த 9 தேவியர்களையும் முறையாக வழிபடுகிறோம். ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார அம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம். நவராத்திரியின் 8ஆம் நாளை மகா அஷ்டமி, அதாவது துர்காஷ்டமி என்றும் 9ஆம் நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம். 9 நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி 10ஆம் நாள் அவனை அம்பெய்து வதம் செய்தாள். இந்நாளே விஜயதசமி, வெற்றியின் திருநாள். குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள். இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி முதல் தினம் தொடங்கி 9 நாட்கள் முழுவதும் காலையில் நீராடி சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி கற்பூரம், பழம் இதனுடன் நெய்வேத்தியம் வைத்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை கூறி வணங்க வேண்டும். நவராத்திரி கொலு பொம்மை வைப்பது எப்படி? கொலு வைக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மலைமகள், அலைமகள், கலைமகள் ஒரு ரூபமாக இணைந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த மகிஷாசுரனை வதம் செய்த நாளைத்தான் நவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறோம். அதேபோல் நம்முள் இருக்கும் நல்ல எண்ணங்கள், திறமைகளை ஒன்றிணைந்து நாம் கெட்ட எண்ணங்களை அழிப்பதுதான் நவராத்திரி விழாவின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வாக கொலு வைப்பது வழக்கம். கொலு ஏன் வைக்க வேண்டும்? கொலு வைப்பதை பலரும் பாரம்பரியமாக வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு எப்படி கொலு வைக்க வேண்டும், எந்த வரிசையில் கொலு பொம்மைகள் வைக்க வேண்டும் என்பது தெரியும். புதிதாக தங்களின் வீட்டில் கொலு பொம்மைகள் வைக்க விரும்புபவர்களுக்கு அதை எப்படி முறையாக வைக்க வேண்டும் என்பது தெரிந்து அதன்படி வைப்பது அவசியம். பொதுவாக கொலுவுக்கு படி அமைக்கும் போது 3, 5, 7, 9 மற்றும் 11 படிகள் வரை வைக்கலாம். அதாவது ஒற்றைப்படை எண்ணில் படிகள் அமைக்க வேண்டும். அதாவது படிப்படியாக மனிதனின் வாழ்க்கை உயர்ந்தது என்றும் உலகில் உயிரினங்கள் எப்படி படிப்படியாக தோன்றியது என்றும் மற்றொரு விளக்கமாக மனிதன் படிப்படியாக தன் கடந்த வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த கொலுப்படிகள் அமைகின்றன. கொலு பொம்மை எந்த வரிசையில் அடுக்குவது எப்படி? தொல்காப்பியத்தில் கொலு குறித்து மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நமக்கு புரியும்படி இங்கு கொலு பொம்மைகளை வைப்பது என்பது குறித்து பார்ப்போம். கொலுப்படியின் ஒவ்வொன்றில் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு உயிரினங்கள் என வரிசையாக அடுக்குவது அவசியம். முதல் படி ஓரறிவு உயிரினங்கள், மரம், செடி, கொடி ஆகியவை ஓரறிவு. இவற்றை முதல் படியில் அடுக்க வேண்டும். அதில் பார்க் செட்டப்பு, அதுக்கப்புறம் அந்த நம்ம ஏதாவது ஒரு தீம் வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி தீம்லாம் அதில் நம்ம வைக்கலாம். இப்போலாம் குழந்தைங்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி நம்ம விளையாட போகிற பார்க் மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம முதல் படியில் செட் பண்ணலாம். 2ஆம் படி ஈரறிவு உயிரினங்கள், நத்தை, சங்கு இவையெல்லாம் ஈரறிவு. 3ஆம் படி மூவறிவு உயிரினங்கள், கரையான், எறும்பு இவையெல்லாம் 3 உயிரினங்கள். 4ஆம் படி 4 உயிரினங்கள், நண்டுக்கும் வண்டுக்கும் 4 அறிவு. 5ஆம் படி 5 உயிரினங்கள், பறவைகள், விலங்கினங்கள் இவைகளை வைக்கலாம். 6ஆம் படி 6 உயிரினம், அதாவது மனிதர்கள் கடைபிடிக்கும் பழக்கமான திருமணங்கள், கடை வியாபாரம் செய்வது போல் நடனம் ஆடுவது போல பொம்மைகள் வைக்கலாம். 7ஆம் படி மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம். அதாவது விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி மகா பெரியவர் போன்ற மனிதர்களிலிருந்து மகானாக உயர்ந்தவர்களை வைக்கலாம். 8ஆம் படி பகவானின் அவதாரங்களை வைக்கலாம். தசாவதாரம், அஷ்டலட்சுமியின் பொம்மைகளை வைக்கலாம். 9ஆம் படி 9ஆம் நிலையில் முப்பெரும் தேவியர்களான பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி தேவி ஆகியோரின் பொம்மைகளும் பூரண கலச கும்பத்தையும் வைக்கலாம். இதோடு நாம் பிள்ளையார் பொம்மையும் வைக்க வேண்டும். சிலர் பூரண கலசத்தை கீழே வைப்பார்கள், சிலர் பூரண கலசத்தை மேலே வைப்பார்கள். இப்படி வரிசைப்படி ஒவ்வொரு நிலையாக பொம்மைகளை அடுக்கி வைப்பதற்கு கொலு என கூறப்படுகின்றது. இப்போ ட்ரெண்டிங்காக என்ன வருது அப்படின்னா எம்டிஎஃப், அந்த உடனில் வர்ற மாதிரி இருக்குங்க. அது ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி கண்ணன் பிறந்த கதை இது எல்லாத்தையுமே எம்டிஎஃப்லேயே கொண்டு வந்திருக்காங்க.
அதை வந்து நம்ம அப்படியே வரிசையாக அந்த சீன் ஒன்றொன்னா வந்து அடுக்கி வைக்கிறப்ப அது வந்து அப்படியே அந்த கதை சொல்லும். அந்த மகாபாரதத்தோட கதை, ராமாயணத்தோட கதைகள்லாம் சொல்கிற மாதிரி ரொம்ப அழகழகான எம்டிஎஃப்பில் இந்த தடவை வந்து ரொம்ப பிரபலமாக நிறையா கடைகளில் நான் பார்த்தேங்க. அதே மாதிரி குட்டீஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து நிறைய தீமில் வந்து இந்த தடவை நிறைய பொம்மைகள் வந்து நிறைய கடைகளில் இருந்தது. பொதுவாக இந்த செட்டு எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து தீமாக வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அறுபடை முருகனோட செட்டப் வைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நவ திருப்பதி அப்படின்னு சொல்லி திருப்பதி பெருமாளை கும்பிட்றவங்க வந்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நிறையா வைப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கொலுப்படியை நம்ம செட் பண்ணலாங்க. கொலு வைக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. கொலு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனவர்கள் என்ன செய்யலாம்? கொலு வைக்க முடியாதவர்கள் சாதாரணமாக நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரங்கள் செய்து வழிபடுவதோடு நவராத்திரி விழாவின் போது 9 நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்கள் வேக வைத்து அதை நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும். இந்த நெய்வேத்திய பொருளை நம் வீட்டுக்கு வரும் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதோடு அவர்களுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்க வேண்டும். தாம்பூலம் ஏன் கொடுக்க வேண்டும்? தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக கூறப்படுகின்றது. இதனால் நவராத்திரி தினத்தில் வருபவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக அன்பாக அனுப்புவதால் லட்சுமியின் அருள் கிடைக்கும். நவராத்திரிக்கு யாருமே உங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்றால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே மாலை நேரத்தில் அம்பிகைக்கு பிடித்த மலர்களை சூடி நெய்வேத்தியம் படைத்து அம்பிகைக்கு உகந்த போற்றி பாடலை பாடி வழிபடுவது உகந்தது. முடிந்தால் உங்கள் வீட்டில் இங்கு கூறப்பட்டுள்ளது போல் படிகள் அமைத்து கொலு வைத்து அம்பிகையை வணங்குங்கள். அப்படி முடியாதவர்கள் வீட்டில் கொலு வைத்தது போல் அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டு மனதார வழிபாடு செய்தால் நவராத்திரிக்கு பின் வரும் 10வது நாளான விஜயதசமி போல் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். இந்த வருடம் 2025 நவராத்திரி எப்போது, கொலு வைக்க உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை நவராத்திரி துவங்குகிறது. முதல் நாளில் கலசம் வைத்து கொலு படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும். செப்டம்பர் 28ஆம் தேதி துவங்கி கடைசி 5 நாட்கள் மகா சஷ்டி, மகா சப்தமி, மகா அஷ்டமி, மகா நவமி மற்றும் அதைத் தொடர்ந்து விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரியின் வழிபாடுகள் துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை எனப்படும் மகா நவமியும் அக்டோபர் 2 விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி காலை 6 முதல் 8 மணி வரையிலான நேரம் கலசம் அமைப்பதற்கான முகூர்த்த நேரமாக குறிக்கப்படுகிறது. அன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தமும் காலை 11:49 முதல் 12:38 வரையிலான நேரமும் அமைந்துள்ளது. இந்த நேரங்களில் கலசம் அமைப்பது நவராத்திரி வழிபாட்டிற்காக அம்பிகை கலசத்தில் ஆவாகனம் செய்வது சிறப்பானதாகும். மேலும் கொலு வைக்கவும் சிறந்த நாளாகும். இந்த பதிவில் நான் வந்து கொலு ஏன் வைக்கணும், எப்படி வைக்கணும், எத்தனை படிகள் வைக்கணும், ஏன் கொண்டாடுறாங்க நவராத்திரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே நான் வந்து சொன்னது கிடையாதுங்க. இது வந்து நிறைய பேர் வந்து கட்டுரையாக எழுதுனதை தான் நான் வந்து படித்து பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கவும், அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நீங்கள் மயிலாப்பூர் பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விஜயா ஸ்டோர் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது. இப்போ வந்து மண் பொம்மை இல்லாமல் பேப்பர் மேட்ச்சு, இந்த மாதிரி ஃபைபர் பொம்மைகள், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க உங்களுக்கு. என்ன அவங்கக்கிட்ட வந்து ரேட்டோடு இருக்கிறனால நம்ம ஒவ்வொரு பொம்மைக்கும் இதுக்கு என்ன ரேட்டு, இதுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் கிடைக்கும். அங்கே நிறைய ரோட் சைடும் கடைகள் இருக்கும். நீங்கள் அங்கேயே விசாரிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்வை பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சமானது இருக்கா, அது என்ன ரேட்டு சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பொம்மைகள் இவங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த பொம்மைலாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா. இந்த ரொம்ப திருத்தமாக இருந்தார் இந்த ஐயப்பன்லாம் உங்களுக்கு. ஆனால் ஒரு சில பொம்மைகளோட செட்டு பொம்மைகள் ரேட்டு வந்து எனக்கு வந்து அந்த ரோட் சைட் கடைகளில் நம்ம பேரம் பேசி வாங்கும் போதில் இதை விட கம்மியாகவே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. ஏன்னா நான் இங்கே பார்த்துட்டு விலையை பார்த்து வச்சுட்டு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டேன் நான், எந்தெந்த பொம்மை என்ன விலை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ரோட் சைட் கடைகளில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்குறப்ப இன்னும் கம்மியாகவே கிடைக்கிது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்டையும் நான் வந்து ஒரு சில கடைகள் போயிருந்தேங்க. அங்கே அந்த மாதிரி கடைகள்லையும் அங்கேயும் வந்து நிறைய பொம்மைகள் வந்து
ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கே கிடச்சிது. ஸோ நீங்கள் கொலு பொம்மை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மயிலாப்பூர் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கிட்ட வந்து குறிப்பாக ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா சென்டர் அந்த கடையில் வந்து நிறைய பொம்மைகள் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கே அந்த பொம்மைகள் கொடுத்துட்ருந்தாங்க. நான் அந்த நங்கநல்லூர் கடையோட அட்ரஸும் வந்து கீழே பின் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது தேவைப்படும், கொலு வைக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பூஜைகள் பற்றி, கோயில் பற்றி நிறைய கோயில் வந்து சுற்றி காமிச்சிருக்கேங்க. அந்த கோயிலை பற்றின புராதன கதைகளையும் இதே மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வருவேன். நிறைய முருகன் கோயிலை தேடி தேடி போய் சாமி கும்பிட்டு வருவேங்க. அந்த கோயில்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வரேன். கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் கடைக்கு போனப்போ என்ன பார்த்தேனோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின என்ன கருத்து இருக்கோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.